ரோஸ், அம்மாக்கு அதுக்கு மருந்து ஊத்துனியா? எஸ் டியர். ஏம்மா நான் பேசுறது கேக்கா? நல்ல கேட்கல, சொல்லல. ஏம்மா நானும் ரோஸும் ஒரு 3 மாசத்துக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரோமா. அங்க சில முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துருவோம். எனக்கு முதலே தெரியும்ல, நீ இந்த வெளிநாட்டுக்காரி பேச்ச கட்டு ஓடிடுவேன்னு. தாயும் தகப்பனையும் விட்டுட்டு போற பத்தியால. இம்மா மெண்டல் மாதிரி அழுதுட்டு இருக்காதம்மா. அது எப்படிமா உன்னைய விட்டு நான் போவேன்? உனக்கு நான் இருக்கிறதே நான் ஒத்தைக்கு ஒரு மகன் தான், எப்படிமா உன்னை விட்டு போவேன்? இம்மா ரோஸு நம்ம நாட்டிலே செட்டில் ஆகணும், அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குமா, அதெல்லாம் நான் மாற்றி விட்டு வாரேன். பொய் சொல்றான். வெளிநாட்டுக்காரி கூட போய் அங்க போய் செட்டில் ஆக போறான், தாயை தவிக்க விட்டு போறான்னு நான் என்ன செய்வேன்? இம்மா சத்தியமா 3 மாசம் தாம்மா, அதுக்கப்புறம் வந்துடுவேன். ரோஸ் அதுக்கப்புறம் நிரந்தரமா நம்ம கூட இருப்பா. இப்போ அவ ரொம்ப நாள் இங்க இருக்க முடியாது. ஆன்ச்சி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இங்கிலீஷ்ல என்னலாமோ பேசி அம்மா அவனை மயக்கிட்டா. ஐயோ கடவுளே, ஏம்மா நான் என்னதான் சொன்னா நீ நம்புவ? ஒரு குழந்தை இருந்ததுன்னா அதை என்கிட்ட விட்டுட்டு ஏம்மா நான் 3 மாசத்துல வருவேன்னாலதான் நம்புவேன். பெட்டு படுக்கையோடலாம் போறியோ? அங்க வந்ததுக்கு அப்புறமா எல்லா நல்ல செய்தியும் நான் சொல்லுதம்மா. நீ கொஞ்சம் எனக்கு நேரம் கொடுமா, கொஞ்சம் டைம் கொடு. இல்ல என்னை ஏமாத்தி போயிட்டேன்னா அப்புறம் அம்மா ரொம்ப நொறுங்கி உடஞ்சி போயிருவோம்ல. எம்மா எனக்கு நீ உயிர்மா, உன்னை விட்டுட்டு போவேண்டாமா. நீ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்க, அப்படிலாம் போக மாட்டேம்மா. எனக்கு நம்ம ஊர், நம்ம நாடு, ஏன் நம்ம வீட்டை கூட விட்டு எனக்கு போக மனசே இருக்காது. எல்லாமே ரோஸ்க்காக தாம்மா. பாவம் இல்லாமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. தினமும் வீடியோ கால் பேசுத. நீ வீடியோ கால் பேசவே இல்லாமா, அந்த வீடியோ காலில் நான் பேசுதம்மா. தாயை ஏமாத்திராதுல வந்துரு. சத்தியமா வந்துருவேம்மா. தினமும் உங்ககிட்ட பேசுதேன் சரியா? நல்ல சிரிச்ச மூஞ்சோட அனுப்புமா, இப்படி அனுப்பாதம்மா. போற காரியம் விளங்கணும்ல. சிரிக்கேன். ஆன்ச்சி ப்ளீஸ் டோன்ட் க்ரை. ஏம்ல இங்கிலீஷ்ல ஏசிட்டே இருக்கா? எம்மா உன்னை அழாதுன்னு சொல்லுதா? சரி பார்த்து போயிட்டா. அழாம சொல்லுமா. பார்த்து போயிட்டு வாழ. சரிம்மா. போற வழியில தோட்டத்துக்கிட்ட அப்பா அனுப்பாவோ, அப்படி பார்த்து சொல்லிட்டு போயிருதானே. யாரோ பிள்ளைங்களுக்கு நேரம் ஆகுது. ஏரோப்ளைன்ல இருக்கும்போது வெளியே எட்டி பார்க்க கூடாது, கையை நீட்டக்கூடாதுல. கவனமா இருக்கணும். அந்த நெட்டச்சி பாரு, அவளும் குதிச்சா கூட ஈஸியா தப்பிச்சுக்கிடுவா. நீ எல்லாம் அவ்வளவுதான். சரிம்மா. ரோஸ் வா போலாம். ஆன்ச்சி பை. சரிடி. இடி மவனை பத்திரமா கூட்டு வந்துருன்னு. ஓகே ஆன்ச்சி. நம்ம நாட்டுல பொண்ணே இல்லைன்னு வெளிநாட்டுல போய் பிடிச்சிருக்கான், அதுவும் பணமரம் அவசரத்துக்கு. இவன் இப்படி காண்டு இருக்கான் அவ பக்கத்துல. எல்லாரும் வந்துட்டீங்களாமா? பொம்பளையால் முன்னாடி தான் இந்த சம்பிரதாயம் பண்ணணும். நிறைய நகை போட வேண்டிய நகைப்பட்டி எங்க? தான் இருக்குமா. பானுமதி போய் சேலை கட்டிட்டு வாமா. சரி மைனியோ. எனக்கு பேர கேவலமான சிரிப்பு. அதுக்கு பேரு வெக்கம். நாய் வந்து கக்கும். நகைப்பெட்டி வந்துட்டுமா? எம்மா நாங்கள் நகைப்பெட்டிகளாம் பார்த்ததே இல்லை. காட்டுங்கக்கா. ரொம்ப முக்கியமான சம்பிரதாயமா இது. நகைப்பெட்டி இந்த நேரத்தில் தான் எடுக்கணும். ஆனால் இந்த சம்பிரதாயத்துக்கு பொண்ணு எப்படி ஒத்துக்கிடும்னு தெரில. ஆமாம், கழுத்து நிறைய நகையை போட்டு சந்தனம் வச்சு விடுறதுக்கு அவளுக்கு என்ன வேண்டானா இருக்கு. அவள் நல்ல பல்ல இழிச்சிட்டு இருப்பாள. சீக்கிரம் திறங்க. அந்த திறக்கம்மா. ஏம்மா எம்பிட்டு நகை இவ்வளவு கண்ணு போட்டுருவளவு பிள்ளைய. எம்மா பொண்ணு வா. மைனி நான் வந்துட்டேன். சேலை கட்டாத பொண்ணு உயரமா தெரியுது. நான் தாம்மா 4 அடிக்கு ஹீல்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். ஏமா பொண்ணு வந்து உட்காரு. என்ன மொட்டை கழுத்தோடி வந்து உட்காந்துருக்க? ஏற்கனவே கழுத்துல போட்டுக்கிற செயின் எங்க? நீ பேசாம இரு சரியா? அவங்க தான் நகை போடுது அவளை, அப்புறம் எதுக்கு நான் வந்து செயின் போட்டு வரணும்? பயங்கரமான ஆளு. நமக்கு பாரு காலத்துல கல்யாணம் ஆகி என்ன பிரயோஜனம்? வயசான காலத்துல கல்யாணம் ஆனாலும் அம்மா இப்படி நகை போட்டு சோடிக்க அவளை என்ன பிரயோஜனம்? நம்ம இதெல்லாம் கண் குளிர பார்க்கதான் முடியும், போடவா முடியும்? எம்மா ரொம்ப கண்ணு போடாதீங்கம்மா. அவளுக்கு அப்படிதான் மைனியோ பொறாமையில பொங்கி எழுவாளுங்க. ஒண்ணுனா மாட்டுங்க. முதல்ல கழுத்துக்கு நெக்லஸ். இது எத்தனை பவுன் மைனியோ? 4 பவுன் இருக்கும். அடுத்து ரெட்டை ஆரம். கொஞ்சம் சாடைக்கு நயந்திர மாதிரி இருப்பேன். அம்மா எனக்கு நெஞ்சு வலியே வந்துருமே கடவுளே. ஒரு காப்பி காண்டி என்னெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. ஏமா பாதியில யாரும் ஓடிடாதீங்கம்மா, சம்பிரதாயத்தை முடிச்சுட்டு தான் போகணும். காப்பி பிஸ்கட் தருவியல்ல? இருப்போம். பெரிய ஆரம். மைனியோ கழுத்தே வலிச்சிரும் போலயே. அவ்வளோ கஷ்டப்பட்டு போட வேண்டாமே. ஏக்கா நிறுத்திருங்கக்கா. இல்ல சம்பிரதாயத்தை முடிச்சிருவோம். பீச்சக்காரி பீச்சிட்டே இருப்பா. இவ்வளவு பார்த்தால எரிச்சலா இருக்கு. அப்படிலாம் பேசாத சுந்தரி. அவங்க ராசி எப்படி, நம்ம என்ன செய்ய முடியும்? வைத்தத்தோடும் மாலை. இது என்ன புது நகையா இருக்கு? வைத்தத்தோடும் மாலையாம. அடுத்து முதுகத்தோடும் மாலை இருக்கா? நல்ல வைக்கால பியாருமா பியாரு. மாங்காய் மாலை. தேங்காய் மாலை இல்லையாக்கா? அடுத்து நெத்திச்சூட்டி. அடுத்தது நெத்திச்சூடிதாம்மா. ஏக்கா ஒரு மண்டையில ஒரு நெத்திச்சூடி தானக்கா வைப்பாவோ? இல்லம்மா, என்கிட்ட ஒரு 5-6 நெத்திச்சூடி இருக்கு. அவ்வளோத்தையும் மண்டை பூரா மாட்டிடலான்னு பாக்க. சரி அது என்ன மண்டையா இல்ல நெத்திச்சூடி தொங்க கொடுத்த ஸ்டாண்டா? நீங்க எல்லாம் சும்மா இருங்க. மைனியோ நீங்க எத்தனை நாள் தொங்க விடுங்க. தங்கம் தானே, தொங்க விடுங்க. ஒரு 5 காணு மட்டும் தொங்க விட்டுக்கிட்டதம்மா. நீங்க 3 நாளும் தொங்க விடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மானம் கெட்ட ஈத்திரைகளா, இதுக்கு ஏன்ப்பா வெள்ளையும் சொல்ல மாத்திரியனும்?
சே மண்டை தான் ஒரு மாதிரி இருக்கு, மற்றபடி எல்லாமே அழகா இருக்கு. ஏக்கா உன் நெத்திச்சூடியை கொஞ்சம் குறைச்சிருங்களேன், ஒண்ணு மட்டும் வைங்களேன். மைனியோ நீங்க உங்க இஷ்டம் போல வைங்க, நீங்க எத்தனை நகைனாலும் போடுங்க, என் மூஞ்சினாலும் மாட்டி விடுங்க, நீங்க அவ பேச்ச காக்காதுங்க. ஏமா சம்பிரதாயம்மா. எது அடுத்து வாயில் ஏதாட்டும் ஊசி இருந்தால் தங்க ஊசியை குத்தி விடுங்க. தங்க ஊக்கு எதுவும் வச்சிருக்கீங்களா? ஒரு 5-6 ஊக்கு கிடந்தது தங்க ஊக்கு, அது வாயில குத்தக்கூடாதுன்னு சேலையில குத்தணும். நீங்க சும்மா வாயில குத்தி விடுங்கக்கா. மைனி அப்படி எதுவும் தங்க ஊக்கு எதுவும் இருந்தா வாயிலெல்லாம் குத்தி விட்டுருவீங்களோ? வலிக்காம குத்துங்களேன், இந்த காது ஒட்டையில வேணா போட்டு விடுங்க. எம்மாடி நானும் எவ்வளவோ பேராசக்காரியா பார்த்துருக்கேன், ஆனா இப்படி ஒரு மானம் கட்டி தெரிஞ்சவள பார்க்கவே இல்லை. பார்க்க நல்லாவா இருக்கு, பைத்தியம் முடிச்ச மகாராணி மாதிரி இருக்கு. ஏம்மா ஒண்ணுனா சொல்லி குழப்பாதீங்கம்மா, சம்பிரதாயம் என்னத்தையும் பண்ணுங்கக்கா. நாங்கள் போய் அடிக்க தானே பார்க்க வந்திருக்கோம். சந்தன கிண்ணத்தை எடுத்துட்டு வந்து ஒவ்வொருத்தர முதல்ல சந்தனம் வச்சு விடுங்கம்மா, அதுக்கப்புறமா அந்த சம்பிரதாயத்தை பண்ணணும். என்னது மைனியோ? அது ஒரு முக்கியமான சம்பிரதாயம்மா. நாத்தனார நீ கோவலாம் படக்கூடாது, சரியா? அமைதியா இருக்கணும். நான் ஏன் கோவப்பட போறேன்னா சந்தோஷமா தான் இருக்கேன். ஏமா மஞ்ச மண்டை அந்த சந்தனத்தை எடுத்துட்டு வா. என் குடுமியக்கா, இந்த சந்தன கிண்ணம் தங்கம்மா? ஆமா, பின்ன சந்தனத்தை தங்கத்துல தானே வைக்க முடியும். நாங்கள்லாம் தங்கத்தில் கம்மலே வாங்குறது பெருசுக்கா, கிண்ணம்லாம் எங்கள் வீட்டில் நினச்சி கூட பார்க்க முடியுமா? சரிம்மா கொண்டா. பானுமதி உனக்கு நல்ல மைனி கிடைச்சிருக்கா ஊட்டி, அனுசரிச்சு போன இந்த மாதிரி வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும்? இதுக்கு எல்லாம் தெரியும், வாய மூடு. நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும். ஏமா ஒவ்வொருத்தர வந்து சந்தனம் வச்சுட்டு நல்லா இருக்கணும் சொல்லுங்கம்மா, அடுத்த சம்பிரதாயம் பண்ணணும். நல்லா இரி. எம்மா உன் நல்லா இரி எப்படி தெரியுமா இருக்கு, விளங்காம போங்கிற மாதிரிலாம் இருக்கு. நல்லா இருங்கோ. ஏடி மூக்கில் தாக்காத. அடுத்து யார் வராங்களோ வந்து ஏசிட்டுச்சு வாழ்த்திட்டு போங்க. நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அனுசரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு தெரியும். போ பெருசா தாளிப்பா. இந்த பங்கோசுக்காரவே கிடையாது, சும்மா அதுக்கிட்ட போய் ஏச்சு வாங்கிட்டு இருக்க மெண்டல். ஏக்கா சந்தனம் வச்சாச்சுக்கா. நாத்தனாரே இப்போ பண்ற போறது முக்கியமான ஒரு சம்பிரதாயம், கோவப்படக்கூடாது, அமைதியா இருக்கணும், சரியா? ஐயா வாயில தங்க ஊசி தங்க ஊக்குனது குத்த போறவளான்னு தெரியலையே, பயமா இருக்க. மைனியும் பயமா இருக்க. பயப்படுற மாதிரி ஒண்ணுமே கிடையாது, சரியா? கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள சரியாயிரும். நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். அப்படி என்னட்டி எடுத்துட்டு வர போறாவோ, ஒரே சஸ்பென்ஸ் ஆகிருக்கு. அதுவா, பக்கத்து ஊரில் ஒரு சம்பிரதாயம் உண்டு, கல்யாண பொண்ணை இப்படிதான் நல்லா ஜோடிச்சு சாணியை கரைச்சி முறையில ஊத்துவாவோ. ஏய் தேவையில்லாம பேசாதட்டி. இல்லைன்னா தேவை இருக்குல்ல, தேவை கொட்ட விடுவாவோ, அது ஒரு சம்பிரதாயம். இம்ம தேவை கொட்ட விடுவாங்கள, பயமா இருக்க. அதுக்கு என்ன இம்மட்டு நகை கடைக்கு தேவை கொட்டினா என்ன மைனியோ ஒத்த செருப்பு தூக்கிட்டு வரீங்க? எதுக்கு என் செருப்பெல்லாம் நீங்க கையில கொண்டு வந்துட்டு இருக்கியோ? இது ஏன் செருப்பு கிடையாது, இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா கூட இந்த செருப்பு சூட்டே ஆகாத. இது உன் செருப்பு இல்லம்மா, இது புது செருப்பு. நல்ல சிவப்பு கலர்ல கல் வச்சு வாங்கிருக்கல, ஒத்த கால் செருப்பு கொண்டு வந்திருக்கீங்க. நாத்தனார் என்ன சொல்றதுக்கு யாரும் கோவப்படாம கேட்கணும். ஏம்மா இப்ப எல்லாரும் இந்த செருப்பு எடுத்து பொண்ணு கணத்துல ஒரு அரை வச்சு வாழ்த்துங்கம்மா. அட்ராசக்க செருப்படி வாழ்த்தா. மைனியோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏம்மா இது எங்க குடும்ப வழக்கம்மா, கல்யாண பொண்ணுக்கு அவ்வளவு நகையும் போட்டு செருப்பால அடிக்கணும். ஏக்கா இது என்ன ஊர் வழக்கங்கிற கேள்விப்பட்டதே இல்லையே. பங்கஜம் இது எங்க குடும்ப பழக்கம்மா, அப்படியே அடிச்சிட்டோன்னா பொண்ணுக்கு இருக்கிற அவ்வளவு திஷ்டியும் போயிரும். கொண்டாங்க நாங்க அடிக்கும். மைனியோ இது எனக்கு வேண்டாம். ஏய் ரொம்ப கொனட்டாதட்டி, நகை போடும்போது இனிச்சதில்ல, செருப்படி வாங்கிட்டே. நாத்தனாரே இது ஒரு சம்பிரதாயம், அமைதியா இருங்க. ஏம்மா வலிக்கிற மாதிரிலாம் அடிக்க கூடாதுமா, லேசா கடத்துல ஒத்தி எடுக்கணும். சரிக்கா கொண்டாங்க. வாரேன் வாழ்க பல்லாண்டு செருப்படியோடு. அடுத்த ஆள் வந்து செருப்பால் அடிங்கம்மா. மைனியோ இவன் வலிக்கிற மாதிரி அடிக்கா. ஏம்மா வலிக்கிற மாதிரி அடிக்காதீங்கம்மா தயவு செஞ்சு. பொம்பளை அவ்வளவு நகையும் போட்டு செருப்பால் அடிக்க சொல்லுதா கேட்ட சம்பிரதாயங்கா. அனுமதி மூஞ்சில செருப்படி. அடுத்து வாங்க யாரு? நான் வரேன். மைனியோ ஏற்கனவே அடிச்சிட்டா. ஏம்மா அடிச்சவங்க திருப்பி அடிக்காதீங்கம்மா, ஒரு ஆளுக்கு ஒரு ரவுண்டு தான். குடும்பிய கணம் சரியாவே அடிக்கல, ஆளுக்கு ஒரு ரவுண்டு தான்மா. அடுத்த ஆள்கிட்ட குடுமா. வாடி பெருமை பிடிச்சவள நல்ல பல்லாருன்னு ஒன்று வச்சுட்டு வா. அம்மா சாரி பானு, பங்கோசு நீ மட்டும் தான் அடிக்கல வாட்டி. ஏக்கா நான் அடிக்கலக்கா, வேண்டாங்க்கா. ஏம்மா அங்க யாரெல்லாம் இருந்தாலும் அவங்க கண்டிப்பா அடிக்கணுமா, நீ வந்துரு அடிச்சிருமா, திஷ்டி ஆயிரும் திஷ்டி. ஐயா எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்க. நடிக்காதனே, உனக்கு நல்ல சந்தோஷமா இருக்குமே. ஏடி சம்பிரதாயம் அடிக்காதுன்னு நினைச்சுக்கிடாது நட்டி. அடிச்சுட்டே இருக்கா. ஏமா ஒரு அடி தானமா சொன்னேன். ஐயா சாரிக்கா, எனக்கு எதுனாலும் 3 வாட்டி பண்ண சொல்லுவா, உலக அதே 3 அடி அடிச்சு விட்டேன். போடு பங்கஜாக்கா, போடு. தெரியுமா இவ ஒரு பொறாம பிடிச்ச, ஏன் மேல இவருக்கு என்ன வயிற்றுச்சல், எல்லாவளும் ஒரு அடி அடிச்சாங்க, 3 அடி அடிச்சு விட்டா. சரி அதுவும் கரெக்ட் தான், 3 அடி அடிக்கிறது நல்லதுதான். சரி வாமா நீ கொண்டா. ரொம்ப நன்றிம்மா, எல்லாரும் அழகா வந்து இந்த சம்பிரதாயத்தை பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிம்மா. அசுக்கு புசுக்கு நன்றி குண்டு யாருக்கு வேணும், மரியாதையா காபி பிஸ்கட் கொடுத்துருங்க. எல்லாமே இருக்குமா வெளியே. நாத்தனாரே நகை பூரா கலட்டுமா. மைனி நான் கொஞ்ச நேரம் போட்டிருக்கேன். பயணியாவது கலட்டிட்டியா முட்டியும். ஐயோ அவ்வளவுதானா? ஆமா அவ்வளோத்தையும் நகைப்பட்டியில வச்சு பூட்டணுமா. கலட்டு
பொண்ணு மூஞ்சி சுருங்கி போச்சு டம் 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 டம். போட்ட நகை காணாம போச்சு டும் 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 டும். பீத்தல்காரிக்கு நகை போச்சு டும் 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 டும். சரி அப்படிலாம் பேசாதீங்க. இப்படி கல்யாண தண்ணிக்கு எல்லாம் போட்டுடுவோம். மூஞ்சி அப்படி வைக்காத. என்ன செய்யம்மா எல்லாம் இந்த 5 நிமிஷம் சம்பிரதாயத்துக்கு வேண்டிதான். சரிம்மா நீங்க எல்லாம் வாங்க. உங்களுக்கு காப்பியும் பிஸ்கெட்டும் தரேன். ஐ பிஸ்கெட் பிஸ்கெட் பிஸ்கெட். காபி காபி காபி. ஏர்போர்ட்டுக்கு நேராயிட்டு இல்லை சுந்தரி, இந்த சம்பிரதாயம் கிம்பிரதாயம்னு இந்த குடுமி அக்கா ரொம்ப நேரம் நிற்க விட்டு. அதுவும் நல்ல ஜாலியாக தான் இருந்தது. பேர்லாம் 1 மணி நேரத்தில் பேர்லாம். சுந்தரி உன் மவனை கூட்டு வரலையாம்மா? வேண்டாக்கா, வெளில போகும்போது அழுன்னு அழுவான், அப்பா அப்பான்னு அழுவான். அதான் விமலாட்ட தூங்க போட்டு வந்துட்டேன். பச்சை பிள்ளை இல்லாமா தேடும். சரி நீ கவலைப்படாதனே. ஏக்கோ நீங்க எல்லாம் இருக்கிற நம்பிக்கையில தாக்கா விட்டுட்டு போறேன். நல்லபடியா சுந்தரியும் என் மவனையும் பாத்துக்கிடுங்க. அதெல்லாம் நீ கவலைப்படாத. நீ இல்லாமல் இருந்தாலும் அவன் சந்தோஷமா தான் இருப்பா. நாங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கிடுவோம். சரிக்கா சரிக்கா. சுண்டல்மா கவலைப்படாம சந்தோஷமா இருக்கணும். நீ தினமும் வீடியோ கால் போட புருஷா. போடுதேன் சரியா. நடக்க நேராயிட்டு. ஏர்போர்ட்டுக்குன்னு சில துணிகள் உண்டு, அதை தான் போடணும். அதே சேலையை உடுத்திட்டு வந்திருக்காவோ. என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு வரணும். நானும் உங்களை மாதிரி தானே ட்ரெஸ் போட்டிருக்கேன். நம்ம 2 பேரும் மாடர்னா ட்ரெஸ் போட்டிருக்கோம். சுந்தரி ஓகே, பங்கச்சக்கா வெளிச்சக்கா ஒரு காசு காக மாட்டாவோ. சும்மா பேசிக்கிட்டே இருக்காதட்டி, சீக்கிரம் நவருங்க. நல்ல புருஷா கார் எத்தனை மணிக்கு வரும்? வரக்கூடிய டைம் தான் சுந்தரி, இப்போ வந்துடும். கார்ல 50 பேரை இடிச்சு பிடிச்சு போக முடியுமான்னு தெரியலையே. பேசாம அவங்க 2 பேரையும் கூட அனுப்பி விட்டுருக்கலாம். மெண்டலாக்க நீங்க ஒத்தையில அனுப்பிவிட முடியுமா? நம்ம அவளாளுக்கு மடியில் ஏறி வந்துட்டு போயிடுவோம் சரியா? சரிடி.